ஹலோ வீவர்ஸ். அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது ஆடி அமாவாசை. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் ஆசியை பெற்று தருவதுடன் பித்ரு தோஷம் பித்ரு சாபங்களை நீங்க செய்யும். ஆடி அமாவாசையில் நதி கடலில் புனித நீராடி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானது. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற்றுத்தரும். ஆடி அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது தானம் வழங்குவது காகத்திற்கு உணவளிப்பது ஆகியவை பித்ருக்களின் மனங்களை குளிர செய்யும். இந்த ஆண்டு வரும் ஆடி அமாவாசை பல வகைகளிலும் சிறப்புடையது. இந்த நாளில் எந்த நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பித்ருக்களின் ஆசிகள் கிடைப்பதுடன் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் வருடத்தில் ஆடி தை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகளும் தவறக்கூடாத மிக முக்கியமான அமாவாசை நாட்களாக குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசையில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் வருடம் முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த வழிபட்ட பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க மாதமான ஆடி மாதத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக சொல்லப்படுகிறது. அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக ஏற்பதாக ஐதீகம். அது மட்டுமல்ல, ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது 3 தலைமுறை முன்னோர்கள் மட்டுமின்றி அதற்கு முந்தைய தலைமுறையினரையும் சென்று சேரும் என்பது நம்பிக்கை. ஆடி அமாவாசை அன்று அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானது. 2024ஆம் ஆண்டில் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. சூரிய பகவான் தான் பித்ருக்களுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறார். அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வருவது தனி சிறப்பானது. அன்றைய தினம் பகல் 2:55 மணி வரை பூசம் நட்சத்திரம் உள்ளது. பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதி சனி பகவான். பூலோகத்தில் நாம் அளிக்கும் முன்னோர் தர்ப்பணத்தை சனீஸ்வரனின் வாகமான காகம்தான் யமலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்களிடம் கொண்டு சேர்க்கும். அதனால் சனியின் ஆதிக்கம் நிறைந்த பூசம் நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் உயர்வானதாகும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4:56 மணி துவங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 5:32 வரை அமாவாசை திதி உள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையே ராகு காலம். பொதுவாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்திலேயே கொடுக்க வேண்டும். அதேபோல் உச்சி பொழுதிற்கு பிறகு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது நியதி. அன்று மாலை வரை அமாவாசை திதி இருந்தாலும் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 11:45 மணிக்கு முன்பாக முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்வது சிறப்பு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி பகல் 12 மணி முதல் 1:30 வரை யமகண்டம் நேரமாகும். அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 1:30 மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானது. காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் 1:30 மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானது. மாலை 6 மணிக்கு பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக தனியாக விளக்கேற்றி வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்கள் மோட்ச கதி அடைவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.